இந்த குவாரி அரசு புறம்போக்குல இயங்கிட்டு இருக்கு. அரசாங்கம் மக்களுக்காக அரசாங்கமா இல்ல எதுக்கு தனியார் நிறுவனத்துக்காக அரசாங்கமா? இதை கொன்றுங்க, கொன்னுட்டு அப்ப நிம்மதியா இருப்பீங்களா? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை தொகுதி குளவாய்ப்பட்டியிலேருந்து பேசுகிறோம். இப்போ நாங்கள் இவ்வளோ மக்கள் இந்த கல்குவாரிக்கு எதிராக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது 4 வருஷமாக நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம். 4 வருஷமாக அந்த அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்கோம். இந்த குவாரி அரசு புறம்போக்கில் இயங்கிட்டு இருக்கு. அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு பல இடையூறுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. குளத்து வாரி புறம்போக்க பறிச்சு நீர்நிலை பிடிப்பை பறிச்சு இந்த குவாரி சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுதுன்னு அரசு அதிகாரிகளுக்கு குளத்தூர் வட்டாட்சியர், இலுப்பூர் கோட்டாட்சியர் எல்லாத்துக்குமே நாங்கள் மனு அனுப்பினோம். ஆனால் யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ மக்கள் போராட்டத்துக்கு நாங்கள் இப்போ 6 மாசமா போராடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஏதோ சாத்திரமுக்கு வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த குவாரிக்கு சரி பண்ணுறதுக்காக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட நிறுவனத்துக்கே இந்த குவாரிக்கு பக்கத்தில், அதாவது எங்க ஊர் இந்த 500 மீட்டருக்கு உள்ள இருக்கு, 2 கிலோமீட்டருக்கு உள்ள ஊரெல்லாம் இந்த குவாரி சுற்றுச்சூழல் அனுமதியில மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா எங்க ஊரை அதுல இருந்து மறைச்சிருக்காங்க. எங்க ஊர் 500 மீட்டர்ல இருக்கு சுற்றுச்சூழல் அனுமதியில. 500 மீட்டர்ல எங்க ஊரை மறைச்சு இந்த குவாரிக்கே அனுமதி கொடுத்திருக்காங்க. புதிய குவாரிக்கு, இந்த முறைகேடாக செயல்பட்ட குவாரிக்கு மறுபடியும் புதிய குவாரிக்கு எங்க ஊருக்கு பக்கத்திலே அனுமதி கொடுத்திருக்காங்க. எங்க ஊரை மறைச்சு எங்களோட நீர்நிலையில மதிச்சு, இங்க இருந்து எங்க நீர்நிலையில் 300 மீட்டருக்குள்ள இருக்கு, அந்த நீர்நிலையை மறைச்சு, ஸ்கூல் பிள்ளைங்க நடந்து போற ரோட்டை மறைச்சு, குளத்து வாரியை மறைச்சு, சட்டத்துக்கு விரோதமாக ஒரு விவசாய நிலத்துக்குள்ள எங்க ஒரு போஸ்ட் மரம் போச்சுன்னா நாங்க போய் முறையிட்டா இந்த அரசாங்கம் அந்த போஸ்ட் மரத்தை புடுங்கி இன்னொரு இடத்துல ஊனுவாங்களா? ஆனா தனியார் நிறுவனம் வாங்கி பணத்தை வாங்கி கொண்டு இவங்களுக்கு ஆதரவாக அந்த போஸ்ட் மரத்தை புடுங்கி எங்களுடைய விவசாய நிலத்துக்குள்ள எங்க எரிப்பை மீறி ஊனி வச்சிருக்காங்க. அப்ப அரசாங்கம் மக்களுக்காக அரசாங்கமா இல்ல எதுக்கு தனியார் நிறுவனத்துக்காக அரசாங்கமா என்பது எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது நாங்க வாழணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி எங்களை நாங்க பேசக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நேத்து நாங்க அந்த புதுக்குவாரியை போய் தடுத்து நிறுத்துறோம். எங்களை காவல்துறை மூலியமாக கீரனூர் டிஎஸ்பி ஆபீஸ்ல கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, எங்களை மிரட்டுறாங்க. நாங்க சொல்ற விஷயத்த கேட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு முறையா எதுவுமே ரிசிப்ட் கொடுக்கல, எந்த ஒரு இதுவுமே கொடுத்து எங்களை கூப்பிடல. போன்ல கூப்பிட்டாங்க, வாங்க பேசுவோம்னு. நாங்க அதிகாரிகளை நம்பி அதிகாரிகள் நமக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க போய் முன்னாடி உட்காந்து பேசுறோம். போனெல்லாம் வெளியே பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுல சமூக ஒருத்தர் வீடியோ எடுத்தது, அவரை சட்டையை கோத்து பிடிச்சு அடிக்க போறாங்க. இவ்வளவு சட்டத்திற்கு விரோதமாக எங்களை தாக்குறாங்க. ஒரு நிறுவனத்துக்கு எதிராக பொதுமக்களை அச்சுறுத்துறாங்க. இத்தனை பேர் போராடுறோம். ஒரு தனிப்பட்ட 2 பேர் மட்டும் கூட்டிட்டு போய் தனியா மிரட்டுறாங்க. எங்களை கொன்றுங்க, கொன்னுட்டு அப்ப நிம்மதியா இருப்பீங்களா? நாங்களும் கொலாப்பட்டி தான். ஒரு காலத்துல இதுல புதுக்குளத்துல தண்ணி வந்துச்சுன்னாக்கா மீனான மீன் வரும், தண்ணி கலங்கி போவோம். நாங்க கூலி வேலை செஞ்சு பொழைக்கிறவங்க இந்த பாறை நோண்டிவிட்டு இந்த பாயலுவோ ஒரு கல் ஒரு வேலைக்கு போக முடியல, ஒரு பில்லு பூண்டு முளைக்க மாட்டேங்குது, ஆடு மாடெல்லாம் தண்ணி குடிக்குது, செத்து போயிருது. நாங்க யதார்த்தமா வயலுக்கு போயிட்டு இந்த நான் வயலுக்கே போயிட்டு வந்தேன். எனக்கு பக்கத்திலே விழுந்துச்சு கல்லு. எப்ப என்னப்பா இப்படி கல்லு வருது, என்னப்பா சொல்லாம வேட்டு அடிக்கிறீங்க, ஏமா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கம்மாங்கிறாங்க. நாங்க யாருக்க பிடிக்கிறோம்? எங்கள்கிட்ட காசு பணம் இல்ல. இந்த பாறையை நோண்டி போட்டு இப்படி போயிட்டாக்க நாங்க யாருக்கிட்ட சொல்லுவோம்? நாங்க இல்லாதவங்க கவர்மெண்ட் வர மாட்டேங்குது.